less than 30 minutes நம்ம முடிச்சிடுவோம் without wasting your time. Okay. இப்போ first question of the day பார்க்கலாம். Welcome all. எப்படி ஜாயின் பண்றது? chat boxல pinned messageல லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜாயின் பண்ணனும் Telegramலயும் லிங்க் ஷேர் பண்ணிக்கோ. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. So first question of the day, full test வைக்கிறோம். Biologyல botany 15 question, zoology 15 question. Which of the following options have all sexually transmitted disease? ஒன்ல வந்து AIDS, syphilis, cholera இருக்கு. செகண்ட்ல வந்து trichomoniasis, malaria, AIDS இருக்கு. தேர்ட்ல வந்து gonorrhea, hepatitis B, chlamydiasis இருக்கு. ஃபோர்த்ல hepatitis B, AIDS, hemophilia இருக்கு. Hi, welcome all. Just read NCERT again and again, correct. அது கூட MCQஸும் practice பண்ணணும். 216 students gonorrhea, hepatitis B, chlamydiasis கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மித்ததுல நான் STDயும் மிக்ஸ்டா இருந்துச்சு டிசீஸ்ல. 400 plus students லைன்ல வந்துட்டீங்க. வெரி குட். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி. Which of the following shows convergent evolution? First optionல lemur and marsupial mouse இருக்கு. செகண்ட்ல bobcat and tasmanian tiger cat இருக்கு. தேர்ட்ல numbat and marsupial mole இருக்கு. ஃபோர்த் ஒன்ல anteater and tasmanian wolf இருக்கு. ஓகே, bobcat and tasmanian tiger. ஓகேங்களா? அதுதான் convergent evolutionக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. The most abundant enzyme in the animal world is, இது நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். கொலாஜனா, ருபிஸ்கோவா, ட்ரிப்சினா, இன்சுலினா. மோஸ்ட் abundant. ஹாய் வெல்கம் பா. ஹாய் பா, வெல்கம். பிரகிருத்திக் வெல்கம். அனிமல் வேர்ல்டு கொலாஜன். அனிமல் வேர்ல்டு ருபிஸ்கோ இல்ல, கொலாஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்டையர் வேர்ல்டுனா ருபிஸ்கோ. பயோஸ்பியர்ல அதிகமா இருக்கிறதுனா ருபிஸ்கோ. கொலாஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொலாஜன். அனிமல் வேர்ல்டுனா கொலாஜன், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. கொலாஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொலாஜன் என்சைம் கிடையாதுப்பா, அது சிமெண்டிங் மெட்டீரியல். ரெண்டு செல் இன்டர் செல்லுலார் கேப்ல இருக்கும். Choose the incorrect statement with respect to secondary metabolites. Abrin and resin are lectins. Rubber and drugs are useful for human welfare. Codeine is an alkaloid. Okay. Abrin and resin are lectins. அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். சாரி, இன்கரெக்ட். அது ஆன்சர் கரெக்ட். இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சரா வரும். அதுல இது ஓகே ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन. Fifth question of the day. Good evening. Which of the following option belongs exclusively to Cnidarians? Aplysia, Gorgonia, Spongilla and Hydra. Hydra, Pennatula, Obelia and Echinus. Hydra, Obelia, Adamsia and Physalia. Sypha, Hydra, Adamsia and Physalia. Okay, Hydra, Obelia, Adamsia and Physalia is the correct answer. 358 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good. Next question. Graves disease is caused due to. Graves disease எதனால உருவாகுது? Hyposecretion of thyroid gland, hypersecretion of thyroid gland, hyposecretion of adrenal gland, hypersecretion of adrenal gland. ஆல்ரெடி இந்த क्वेश्चन கேட்டோம் இல்லையா? இந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா நான் போட்டிருக்க டிஷர்ட் மாதிரி போடாதீங்க. பின்னாடி நிறைய பிரிண்ட் இருக்குது. இங்கெல்லாம் பிரிண்ட் இருக்கு. இந்த மாதிரி போடக்கூடாது. பிளைன் டிஷர்ட் தான். பிளைன் ஷர்ட் ஆர் பிளைன் டிஷர்ட் ஆர் நார்மல் ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட் தான் நீட்டுக்கு போட்டுட்டு போகணும். இந்த மாதிரி போட்டு போகக்கூடாது. 372 ஸ்டூடெண்ட்ஸ் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்னால கிரேவ்ஸ் டிசீஸ் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். 500 plus ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல வந்தாச்சு. வெரி குட், எக்ஸலண்ட். லைவ் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஏஎஃப்எம்சி அப்டேட் நான் பண்றேன்ப்பா. பிரகிருத்திக், டோன்ட் வரி, நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. Spirometer can assess all of these lung volumes except
எதை தவிர அது எல்லாமே அளவிடும், எது தவிரங்கிறது தான் ஆன்சர். ரெசிடுவல் வேல்யூமை மட்டும் அதால் அளவிட அசஸ் பண்ண முடியாது, மீதி எல்லாம் அசஸ் பண்ணும். 398 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், ஏபிசிடி இருக்கா? ஓகே, இதில் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் த ஃபாலோயிங் டயக்ராம். ஏ செர்விக்கல் வெர்டிப்ரா 7 இருக்கு, பி லும்பார் வெர்டிப்ரா 12 இருக்கு, சி thoracic வெர்டிப்ரா 5 இருக்கு, டி coccyx வெர்டிப்ரா 6 இருக்கு. எது கரெக்டா இருக்கு அதை கண்டுபிடிங்க. 1 தான் கரெக்டா இருக்கு. வெரி குட். 323 ஸ்டூடெண்ட்ஸ் ஏ செர்விக்கல் வெர்டிப்ரா 7 அப்படிங்கிறது கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, அதுதான் கரெக்டா மார்க் பண்ணி ஆன்சர்ல வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following represents a palindromic sequence in DNA? 5 prime GAATTC 3 prime 3 prime CTTAG 5 prime. கரெக்டா பார்த்து எழுதுங்க. palindromic sequence லெஃப்ட்ல இருந்து ரைட்ல படிச்சாலும் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல படிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. 488 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எது டஃப்பான டிஃபிகல்ட்டான சாப்டரோ அதுல கரெக்டா எல்லா ஆன்சர் 95% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஈஸியான சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் இதில் தான் கோட்டை விடுறீங்க, பார்த்துக்குங்க நீங்களே. 488 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எக்ஸலண்ட், வெரி குட். அதுவும் 15 செகண்ட்ஸ் தான் கொடுத்தோம். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல கிளைகோசூரியா, கீட்டோனூரியா, ரீனல் கால்குலி, குளோமிருலோ நெஃப்ரிட்டிஸ் இருக்கு. லிஸ்ட் 2ல presence of glucose in urine, insoluble mass of crystallized salts, inflammation of glomeruli, presence of ketone bodies in urine இருக்கு. கரெக்டா மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. 30 செகண்ட்ஸ் இருக்கு. லோகு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். அவங்களுக்கு அதாவது கரெக்டான அறிவுரை சொல்கிறீங்க. லோகு வெரி குட்பா. ஓகே, ஏஎஃப்எம்சி அப்டேட் பண்ணுறேன். 4th ஆப்ஷன் 461 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருங்க. ஏ கிளைகோசூரியாவுக்கு presence ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின், கீட்டோனூரியாவுக்கு presence ஆஃப் கீட்டோன் பாடிஸ் பேர்லேயே இருக்குது. ரீனல் கால்குலி அப்படிங்கிறது insoluble mass of crystallized salt in kidney, glomerulonephritis அப்படின்றது inflammation of glomeruli. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following statement is true with respect to cockroach? Cockroaches are dioecious. Male reproductive system consists of a pair of testes, one lying on each lateral side in the 4th, 6th abdominal segment. Each ovary is formed of a group of 8 ovules. A pair of spermatheca is present in the 9th segment which opens into the genital chamber. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஏபிசி 3 கரெக்டு, ட்ரூ, இது மட்டும் தப்பு. ஓகேங்க. ஸோ ஏபிசி ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்டு. ஓகே, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல யூனிபோலார் நியூரான், நோட்ஸ் ஆஃப் ரான்வீர், அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ், efferent nerve fibers இருக்கு. லிஸ்ட் 2ல transmit impulses from tissue organ to central nervous system, transmit impulses from central nervous system to tissue or organ, cell body with one axon, gaps between two adjacent myelin sheath இருக்கு. கரெக்டா மேட்ச் பண்ணி கண்டுபிடிங்க. you have still 15 seconds. அப்பா, லைவ் வீடியோவுக்கு நமக்கு 122 லைக்ஸ் வந்துருச்சு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. வெட்னரி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வீடியோ நான் போடுறேன்ப்பா கண்டிப்பாக. ஸ்டேட் கோட்டாவுக்கு 12th மார்க் தான், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தான் நீட் கட் ஆஃப். ஓகே, 460 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. அடேங்கப்பா, யுராசில், அடினைன், லெசித்தின், கிளிசராலோட அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக கண்டுபிடிங்க. டஃப்பாக கொஷின் கேட்கணும்னா இதெல்லாம் கொடுத்து கேட்கலாம். டிஃபிகல்ட் கொஷின்னா இப்படியெல்லாம் கொஷின் வரும். ஆனால் இது கூட கரெக்டான ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பயாலஜி மாதிரி படிங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமாக இருக்கும், சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏஎஃப்எம்சி அப்டேட் நான் சொல்கிறேன்ப்பா. 10 seconds more. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்க. 1 நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது நந்தா. பற்றிக்கிச்சு ஒரு ரச்சச வெடி. ஓகே, 462 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. எக்ஸலண்ட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லிஸ்ட் 1ல ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் பாக்டீரியா இருக்குது, ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் பிளான்ட் செல்ஸ், அப்புறம் மெத்தட் ஆஃப் ரிமூவிங் டிஎன்ஏ தட் செப்பரேட்ஸ் அவுட் ஆன் கிளாஸ் ராட் இருக்குது, யூஸ் மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கோல்டு ஆர் டங்ஸன் இருக்குது. லிஸ்ட் 2ல ஜீன்கன், ஸ்பூலிங், செல்லுலைஸ், லைசோசைம் இருக்குது. இது நேற்று இது சொன்னோம், நேற்று நடந்த ஃபுல் டெஸ்ட்லேயே. ஸ்பூலிங்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, 5 more seconds. ஹாய் வெல்கம் ஆல். லைவ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 182 லைக்ஸ் வந்துருச்சு. 200 லைக்ஸ்னால் பயங்கரமாக இருக்கும். ஓகே, 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4வதாக இருக்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகி இருக்கு. அடுத்த கொஸ்டின், லிஸ்ட் 1 ஹியூமன் காரியோனிக் கொனடோட்ரோபின், ரிலாக்சின், ஆக்சிடோசின், ஆண்ட்ரோஜன்ஸ் இருக்குது. லிஸ்ட் 2ல பிட்யூட்ரி, பிளாசண்டா, லேடிக் செல்ஸ், ஓவரி இருக்குது. கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. வெல்கம்ப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா 2026க்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஆள் போட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, சரியான ஆள் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேயா? ஒன்லி 15 செகண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். ஓகே, 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வச்சது காரணம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஷின்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ஆன்சர் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து படிக்க போயிடணும், ப்ராக்டிஸ் பண்ண போயிடணும். அதான். சூஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ஆன்தர் ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர். எபிடர்மிஸ், டபிட்டம், மெடில் லேயர், எண்டோதீசியம். டபிட்டம், அவுட்டர்லேருந்து உள்ள, எண்டோதீசியம், எபிடர்மிஸ், மிடில் லேயர். ஸோ எது கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. அவுட்டர் டு இன்னர். 2 more likes 200க்கு. சேஃப் ஸ்கோர் வீடியோ போட்டிருக்கோம்ப்பா ஆல்ரெடி நம்ம. 451 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்டர்ல எபிடர்மிஸ், அப்புறம் எண்டோதீசியம், மிடில் லேயர், டபிட்டம்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். 17th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைன் ஃபைன் ஃபைன், ஐ எம் கிரேட்ப்பா, ஃபைன்ப்பா. ஐயா, ஏஎஃப்எம்சினா என்ன? ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ப்பா. மெடிக்கல் காலேஜ், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். அங்கே படித்தாலே வேலை. கோல்டன் ரைஸ் இஸ் ஏ டிரான்ஜெனிக் கிராப் ஆஃப் த ஃபியூச்சர் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இம்ப்ரூவ்டு ட்ரெயின்ஸ். ஏஎஃப்எம்சி அப்படிங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். அங்கே படித்தா வேலை உறுதி. அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சு தான் ஆகணும். வேலை எனக்கு வேணால் எம்பிபிஎஸ் டிகிரி மட்டும் கொடுங்கன்னா 67 லட்சம் ஃபைன் கேட்பாங்க. ஃபுல் ஃப்ரீ, ஒரு பைசா கட்ட வேணாம். ஃபுட்டு, தங்குற இடம், காலேஜ் ஃபீஸு எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டிடும். நீங்கள் ஆர்மிலேயோ நேவிலேயோ அல்லது மெரைன் அதுலேயோ, நீங்கள் வந்து நேவி தான் மெரைனா, ஆர்மி, ஏர், அதில் வந்து நீங்கள் என்னவா சேரலாம்? டாக்டராக சேரலாம். ஓகே, அவங்களே உங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. விட்டமின் ஏ ஹையாக இருக்கிறது. ஓகேங்களா? அதான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஒரு 650க்கு மேலே இல்லை 630 அந்த மாதிரி அதுக்கு மேலே வாங்கிட்டாலே நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம். ஃபுல் ஃப்ரீ. ட்ரெயின் டிக்கெட்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. 3rd ஏசியில். நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ இஸ் wrapped around histone octamer to form a நியூக்ளியோடைடா, நியூக்ளியோசோமா, யூக்ரோமேட்டினா, ஹெட்ரோக்ரோமேட்டினா. உங்களுக்கு எல்லா செலவும் அவங்களே பண்ணிடுவாங்க. ஏஎஃப்எம்சிஏ ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், பூனே, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. கொஞ்சம் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவாங்க, கண்ணாடிலாம் பார்ப்பாங்க, நோய்கள் சில நோய்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த கால் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஈஸியாக கிடச்சிடும். நியூக்ளியோசோம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 514 ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், எக்ஸலண்ட், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தா நோ ஃபீஸ். பூனே, மகாராஷ்டிராவில் இருக்குது.
ஒரு ஸ்டூடெண்ட் கூட லோகுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்டர்வியூ நம்ம போட்டிருப்போம். அவர் இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகி வெளியே வராரு, அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டாரு. In which of the following methods are high velocity gold or tungsten particles coated with recombinant DNA being bombarded on host cell? PCR, biolistics, elution, microinjection? Biolistics. 90 questions வச்சா உங்க டயத்தை நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதனால 30 questions போதும். என்டையர் சிலபஸும் கவர் பண்ணி தான் வைக்கிறோங்கிறதுனால நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. இன் யூகேரியாட்ஸ் rRNAs are transcribed by ribosomal RNA. RNA polymerase 1 and 3, RNA polymerase 3 only, RNA polymerase 1 and 2, RNA polymerase 1 only. இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் ஈஸியா வரும் பயாலஜிக்கு, டோன்ட் வரி. ஜிப்மருக்கு 700க்கு மேல கண்டிப்பா வாங்கணும். RNA polymerase 1 and 3, rRNA க்கு 1 and 3. RNA polymerase 1 onlyயா? யூகேரியாட்ஸ்ல என்ன நான் தப்பா ஆன்சர் வச்சிட்டேனா? ஒன் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 and 3யா? 1 மட்டும்தான் வருமா? நான் அதை செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ நம்ம ஓகே, RNA polymerase 2 வந்து HNRNA. அது கரெக்டா சொல்லியிருக்காங்க. யாரு? தேங்க்யூ தங்கம். யார் அந்த தங்கம்? RNA polymerase 2 வந்து HNRNA கரெக்டா சொல்லியிருக்கிறாரு அவர். HN 2 வார்த்தை வருது, 2 லெட்டர்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, in the offsprings of F2 generation of a dihybrid cross, how many different combinations of genotype can be expected to obtain? 9. ஓகேங்களா? டைஹைபிரிட் கிராஸ்ல 9. ஏன் இதுல இவ்வளோ? அது 16 கட்டம். ஜீனோடைப்போட ரேஷியோ வந்து 9 தான். நம்ம ரேஷியோ வீடியோ கூட ஒன்று போட்டிருந்தோம் பாருங்க. 1:2:1:2. சாரி, இது நீங்க இது எப்படி வேணா எழுதலாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இப்படி சொல்லுவேன். 1:2:2:1:4:1:2:1:2. இங்க பாருங்க, இது ஒரு ஜீனோடைப், இது ஒரு ஜீனோடைப். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ஜீனோடைப் தான். 170 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இது தனியா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மறந்துட்டீங்களா? ஷார்ட்ஸ் ஒன்று போட்டோம். ரேஷியோஸ்க்கெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நம்ம ரேஷியோஸ் மட்டும், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரக்கூடிய ரேஷியோஸ்க்கு மட்டும் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோங்க. 90 கொஸ்டின்ஸ் மென்டி வச்சா ரொம்ப டைம் ஆகும்ப்பா. 3 ஸ்கொயர் 9 கரெக்டாக சொல்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட்டு. வெஜிடேட்டிவ் செல் ஆஃப் pollen grain is smaller than generative cell, having an abundant food reserve, spindle shaped with a dense cytoplasm with a small spherical nucleus. Having an abundant food reserve is the correct answer. 426 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 23rd கொஸ்டின் பார்க்கலாம். எய்ம்ஸ் ஃபுல் ஃபார்மா? ஆல் இன் ஃபுல் டீடைல் எய்ம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. Which among the following products are produced from a bacterium? Citric acid, acetic acid, butyric acid, cyclosporin A, statin. இதில் எதெல்லாம் பாக்டீரியானால ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலான்னு. ஓகே, பி அண்ட் சி அவங்க கொடுத்துருக்கிறதுல அசிட்டிக் ஆசிட், பியூட்ரிட்டிக் ஆசிட், இந்த ரெண்டும் எதுங்க ப்ரொடியூஸ் பண்ணும்? பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, மீதி எல்லாம் பாக்டீரியா கிடையாது. Genetic code problem, numericals. Okay, the restriction enzyme responsible for the cleavage of following sequence is 5' GAATTC 3' CTTAG 5'. இதை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து க்ளீவ் பண்ணும்? E-core 1. 320 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. E-core 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். நமக்கு மொத்தம் 30 கொஸ்டின் தான். கடைசி 6 கொஸ்டின் கடகடன்னு பார்த்துடலாம். நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியர் என்வலப் ரீஅப்பியர் அட் விச் ஸ்டேஜ் ஆஃப் மைட்டோசிஸ்? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டெலோஃபேஸ்? எய்ம்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா.
ஏஎஃப்எம்சியில் பிடிஎஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரில. எம்பிபிஎஸ் மட்டும்தான் அவங்க கால் ஃபார் பண்ணி அட்மிஷன் போடுறாங்க. டெலோஃபேஸில் தான் ரீஅப்பியர் ஆகுங்க. நெக்ஸ்ட் கொஷின். How many turns of a Calvin cycle are required to synthesize 1 molecule of glucose? 2 turns, 4 turns, 6 turns, 8 turns. எத்தனை டர்ன்ஸ் தேவைப்படும் ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை சிந்தசிஸ் பண்ண கேல்வின் சைக்கிள்? ஓகே, 6 டர்ன்ஸ் தேவைப்படும். 445 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The plant growth regulator that could fit either of the groups, promoter as well as inhibitor, but it is largely an inhibitor of growth activities is ABA, ethylena, gibberellina, auxina. Promoterலையும் வைக்கலாம், inhibitorலையும் வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பறக்க விடுறீங்களே ஆன்சரை. ஏஎஃப்எம்சிக்கு ஸ்பெக்ஸ் போடக்கூடாதா? போடலாம், 3 வரைக்கும் போடலாம். பவர் வந்து 3 வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பவருக்கு ஒரு அளவு கொடுப்பாங்க, பவர் இருக்கலாம். எத்திலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 400 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. சர்டன் பவர் அவங்க கொடுப்பாங்க, அந்த பவர் வரைக்கும் அலவுடு. நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி சொல்கிறேன். அவங்க ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. எய்ம்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்ப்பா. எவல்யூஷனரிலி த ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் டு பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் ஆல்கே, லிவர்வர்ட்ஸ், தெரடோஃபைட்ஸ், மாசஸ். Pteridophytes is the correct answer. 497 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good. இன்னொரு 3 students correct answer பண்ணா 500. We need 500 correct answer. 29வது क्वेश्चनக்கு 500 correct answer expect பண்றோம் நம்ம. The peripheral doublets of cilium or the flagellum are interconnected by oxonema, central sheath, linkers, radial spoke. பயாலஜி மட்டும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணலாம். நீட் பாஸ் மார்க் 150, 160 வாங்கினீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். லிங்கர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் சேஃபஸ்ட் மார்க் சொல்கிறேன். 130 to 160 சம்வேர் பிட்வீன் 130லேருந்து 160 பாஸ் மார்க்காக இருக்கும் நீட்டுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிளான்ஸ் ஃபாலோ டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட் ஆர் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். This ability is called de-differentiation, plasticity, differentiation, development. Plant growth and developmentல வருது. நான் பயங்கரமா படிச்சிட்டாங்கப்பா. எல்லாம் ரெடி. வெரி குட், எக்ஸலண்ட். கண்டிப்பா முடியும். இன்னும் 7 நாள் இருக்கு, 8 நாள் இருக்கு. நல்லா படிங்க. 483 ஸ்டூடெண்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டின்னு கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கங்க. இன்னைக்கான வின்னர் பார்த்துடலாம். லீடர் போர்ட் பார்த்துட்டு எல்லாம் போய் படிக்கலாம். என்னது இது? கரெக்டாக லீடர் போர்டு வரும்போது இஷ்யூ ஆகுது. நான் பார்க்குறேன் என்னன்னு பார்க்குறேன். ஓகே. இன்னைக்கான வின்னர் சௌமியா. ஃபாஸ்டஸ்ட்டாக கடைசி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வின்னராகவும் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு 26,685 பாயிண்ட்ஸ் எடுத்து வின்னர் ஆகியிருக்காங்க சௌமியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா. மிஸ் செகண்டில் இருக்கிறாரு. நிகிதா 3rd, அமிர்தா 4th, ஹரிணி 5th, மோனிஷ் 6th, நிக்கோலஸ் 7th, ராகவ் 8th, ஜோ 9th, சுவன் சுந்தர் 10th இருக்கீங்க. டாப் 10ல வந்த எல்லாருக்கும் விஷஸ். நாளைக்கு நைட்டு 8:30க்கு நமக்கு மென்டி குவிஸ் இருக்கு. மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதே மாதிரியே 30 questions full test. All the best of luck. God bless you. Thank you. Take care. See you all. Thank you. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Your support is our strength. Thank you. லாஸ்ட் இயர் மாதிரி கட் ஆஃப் இருக்கும்லாம் பயப்படாதீங்க. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. All the best.